சேனல்ல பூமாரியோட நிச்சயதார்த்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் फ्रेंड्स. ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாரும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நீ ஏன் இப்படி கோவப்படுறீங்க? போத வடிவே, இந்த அளவுக்கு எந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா. அண்ணி இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப என் பையனை நம்பலையா? ஓ இவளதான் நீங்க நம்புறீங்களா? வடிவே, நீ 1000 தான் சொன்னாலும் உன் மகன் மேல தப்பு தான். அது எப்படி கௌரிய கல்யாணம் முடிச்சிட்டு அவன் எப்படி பூமாரி கல்யாணம் முடிக்கலாம்? போச்சா? இப்ப கௌரி வாழ்க்கையும் போச்சு, பூமாரி வாழ்க்கையும் போச்சா? என் பொண்ணு கௌரி வாழ்க்கைலாம் ஒண்ணு போகல, அந்த பூமாரி வாழ்க்கை தான் போச்சு. என்னதான் இருந்தாலும் சக்தி முதல்ல தாலி கட்டினது என் பொண்ணு கௌரிக்கு தான். அதனால சக்திக்கு பொண்டாட்டினா என் பொண்ணு கௌரி மட்டும் தான். ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமா போச்சே. என் வீட்டுக்காரர் எவ்வளவோ சொன்னாரு, கல்யாணம் பண்ண வேண்டாம் அவனை அப்படின்னு எவ்வளவோ சொன்னாரு. சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்ப கடந்து இப்படி சீரழிறமே. நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? எப்படி அவர் மூஞ்சில முழிக்க? சும்மா கடை பத்மினி, அத்தானுக்கு தான் எவ்வளவோ விருப்பமே இல்லையா? சொல்ல சொல்ல நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்டிய. எப்பா உள் வீடு நல்ல மாப்பிள்ள சொத்து கிடைக்கும் அப்படின்னு நீ தானே ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ண. அப்ப இப்ப பேசாம கிடையாது. வாய மூடு வனஜா. என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டா சரி, பையனும் நல்ல பையன் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நீ என்ன சொத்து கிடைக்குன்னு சொல்ற? சும்மா நடிக்காத பத்மினி அக்கா. எல்லாம் நீ பிளான் போட்டு தானே சக்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. உள் வீடு சொத்து எங்கேயும் போவாது, உனக்கே வரும் தானே எல்லாம் பண்ண. இது கூட தெரியாது எங்களுக்கு. ராதா வாய மூடு பாத்துக்க. பத்மினி அண்ணிய போய் சொத்து காசுப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்கிய. அப்ப ஓமாவா என்ன சொத்து காசுப்பட்டா வந்தாளா? நீ உங்களுக்கு தான் பேச தெரியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. என்ன ஏன் உங்க பையன் என் பொண்ணு லவ் பண்ணல? உங்க பையன் என்ன பூமாரியை லவ் பண்ணா? முதல்ல லவ் பண்ணது கூட என் பொண்ணு கௌரியை தான். அப்படிப்பட்டவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீங்க எந்த விதத்துல நம்பிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லுறாதா? நானே எத்தனை தடவை பாத்துக்க தெரியுமா? சக்தியும் கவரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ பேசிட்டு இருப்பாவ. அது மட்டும் அவளுக்கு கண்ணே தெரியாது. அப்படிப்பட்டவன் ஏன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? என்ன வடிவு சொல்லிட்டு இருக்காங்க? சக்தி வந்து கௌரி காதலிச்சானா? அண்ணி அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நீ இந்த விஷயம் எல்லாமே பூமாரிக்கு கூட தெரியும். நீ எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்கல்ல. என்ன ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கூட கௌரிக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அண்ணி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ பேசாத வடிவு. எல்லாரும் சேர்ந்து என்ன உண்மையை மறைச்சிட்டீங்களா? என்ன கொஞ்ச நேரம் தனிமையா இருக்க விடுங்க. பூமாரி, பூமாரி நீ என்ன நம்பலையா? பூமாரி என்ன பூமாரி இப்படி சொல்ற? பூமாரி நான் நிஜமா அப்படிலாம் பண்ணல பூமாரி. அந்த கௌரி போய் சொல்றா. கரெக்ட் தான் பூமாரி. எந்த ஒரு பொண்ணும் இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த கௌரி பண்ணுவா. ஏன் உனக்கு அவளை பத்தி தெரியாதா? பூமாரி ப்ளீஸ் பூமாரி என்ன புரிஞ்சுக்கோ. என்ன இப்படி தப்பா மட்டும் நினைக்காத பூமாரி. என்னால தாங்க முடியல. ஓ சக்தியத்தா உனக்கு போய் துரோகம் பண்ண வேணாம். என்ன பூமாரி நீ என்ன போய் இப்படி தப்பா நினைக்கிற? யோ முட்டாள்தனமா பேசாத பூமாரி. அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுவேன் சொல்லு? பூமாரி அப்ப நீ கடைசியா என்னதான் சொல்ல வர? என்ன நம்பலையா நீ? பூமாரி உனக்கு கையெழுத்து கும்பிட்டு கேக்குற பூமாரி. நிஜமா நீ இல்லாம என்னால வாழ முடியாது பூமாரி. இப்படி எல்லாம் பேசாத, என் மனசே உடையுது பூமாரி. பூமாரி உன் கால வேணா விழவா பூமாரி. நான் எந்த தப்பு பண்ணல பூமாரி. என்ன நம்ப பூமாரி. பூமாரி சரி சரி கோவப்படாத பூமாரி, நான் போயிடுறேன். பூமாரி நீயும் நானும் எப்படிலாம் வாழணும்னு கற்பனை பண்ணிருந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சே பூமாரி. கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு
ரெண்டு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இனிமே நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் நினைச்சியா? அதெல்லாம் இந்த ராதா இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுடி. நீ எவ்வளவு பண்ண, அதுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்த தண்டனை இதெல்லாம் உனக்கு. என்ன அம்மா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டாங்க, என்னாச்சு? சரி சித்திக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஓ அப்ப இவதான் பத்மினி அக்கா ஃபோன் பண்ணிருக்காளா? ஓ அவ ஆத்தாக்காரி எடுக்கணும்னு என்ன ஃபோன் பண்ணிருக்கா. இருடி இரு, ஒண்ணுக்கு ரெண்டா பேசி உன்னையும் ஆள வைக்கிறேன். ஹலோ சித்தி. சொல்லு பூவரசி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தி. சித்தி அம்மா ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க? ஏன் வெளியில எங்க வச்சிருக்காங்களா? இங்கதாம்மா இருக்கா. உங்க அம்மா தலையில தான் இடி விழுந்துருச்சு, எப்படிமா எடுத்து ஃபோன் பேசுவா? சித்தி என்ன சொல்றீங்க சித்தி? அது எப்படிமா நான் என் வாயால சொல்லுவேன்? பூமாரியோட வாழ்க்கையே போயிடுச்சேமா, அதை நினைச்சதாமா பத்மினி அக்கா ரொம்ப கவலையில இருக்கா. சித்தி என்ன சொல்றீங்க சித்தி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வேற மாசமா இருக்க, இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ இவ்வளவு கேட்காதனால நான் சொல்றேம்மா. ஐயோ சித்தி என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க சித்தி. பூமாரி கல்யாணத்துக்கு முன்னாடியே சக்தி, நீங்க எல்லாரும் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். சித்தி என்ன சித்தி சொல்றீங்க? சித்தி நீங்க சொல்றது உண்மையா சித்தி? ஆமாமா, நான் ஏன் இந்த விஷயத்துல போய் சொல்ல போறேன் சொல்லு. எனக்கு என்ன இப்படி வீணா பழி சுமத்தணும்னு ஆசையா? பூமாரி வேற யாரு மாமா? என் அக்கா பொண்ணுமா. என் அக்கா பொண்ணுனா எனக்கு பொண்ணு தானம்மா. அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் மனசுடைச்சுதாம்மா இருக்கேன். சித்தி இதெல்லாம் பொய்யே சித்தி. கண்டிப்பா சக்தி இப்படி பண்ணிருக்கவே மாட்டா. சக்தி ரொம்ப நல்ல பையன் சித்தி. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சித்தி. அப்பா எல்லாரும் சொல்றத பார்த்தா சக்தி உண்மையில ரொம்ப நல்ல பையன் தான் போல. என் பொண்ணு ஆசைப்பட்டதுல தப்பே இல்ல. நாங்க எல்லாரும் அவன் நல்லவன் தானமா நினைச்சோம். இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறானே. குடும்பமே ரொம்ப கவலையில இருக்குமா. யாரும் சரியா சாப்பிடுறது கூட இல்ல. சித்தி இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சித்தி. என்னால நம்பவே முடியல. பாவம் என் தங்கச்சி பூமாரி. அழுங்கடி எல்லாரும் நல்லா அழுங்க. எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தீங்கடி எல்லாரும். இப்போ இருந்து அழுங்க, நல்லா அழுங்க. இத பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, நீ அழாதம்மா. பாவம் நீயே மாசமா இருக்கிற பொண்ணு, உன்னை போய் அழ வச்சிட்டேனேம்மா. பொதுவா சொல்லுவாங்கம்மா, மாசமா இருக்கிற பொண்ணு கிட்ட ஏதாச்சும் அதிர்ச்சியான விஷயம் சொல்லக்கூடாதுன்னு. நீ இவ்வளவு வற்புறுத்தி கேட்டனாலதாம்மா சித்தி சொன்னேன், இல்லனா சொல்லிருக்க மாட்டேம்மா. அப்புறம் பூவரசி இந்த விஷயத்தெல்லாம் உன் மாமியார்கிட்ட புருஷன்கிட்ட சொல்லிடாதம்மா, அப்புறம் காரி துப்பிடுவாங்க. சரி சித்தி சொல்லல. நீ சொல்லலன்னா என்ன, நான் கண்டிப்பா சொல்லுவேன். இப்படி ஒரு குடும்பத்துல நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு உன்னை கண்டிப்பா வீட்டை விட்டு துரத்திடுவாடி. நீயும் இங்க வந்து வாழ வெட்டியே இரு. இத பார்த்து பார்த்து பத்மினி அக்கா டெய்லி அலட்டும். இது போதும் எனக்கு. சித்தி அம்மாட்ட போன் கொடுக்க முடியுமா சித்தி? நான் போன் போட்டா எடுக்கவே இல்ல. இல்லம்மா பூவரசி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உங்க அம்மா ரொம்ப கவலையில இருக்கா. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருமா, நாளைக்கு வேணா போன் பண்ண. உங்க அம்மா நல்லா மனசு விட்டு அழட்டுமா, அப்பதான் மனசுல இருக்க கவலை எல்லாம் போகும். சித்தி நீங்க அம்மாட்ட கொஞ்சம் பேசி ஆறுதல் சொல்லுங்க சித்தி. நான் ஊருக்கு வந்திருந்தப்ப கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சே சித்தி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆறுதல் அடி சொல்லுவேன். ஆறுதலே எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. உங்க அம்மாவை தினம் தினம் அழ வைக்கிறேன்டி. சரிம்மா பூவரசி, நீ சொன்ன மாதிரி உங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்றேம்மா. பாவம் மனசுடைஞ்சு இருக்கா. சரிம்மா பூவரசி, நான் போன் வைக்கிறேன். சரி சித்தி. என்ன சக்தி இவ்ளோ நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மையா? என்ன வினோத், அப்ப நீயும் என்ன நம்பலையா? என்ன சக்தி இப்படி பேசுற? உன் தம்பி நான் உன்னை நம்பாம இருப்பேனா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த கௌரி இருக்காளே அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா பூமாரி என்ன நம்பாம போயிட்டாளேடா, அதுதானே எனக்கு மனசு உடையுது. ஏய் விடுடா, எல்லா பொண்ணுங்களுக்கும் வரமாதானடா பூமாரிக்கு கோவம் வரும். இந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் கோவம் வரதாண்டா செய்யும். நீ பூமாரி பத்தி எதுவும் கவலைப்படாத, அவ சீக்கிரமா சரியாயிடுவா. இல்லடா சுபி, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாடா. எனக்கு ரொம்ப மனசே உடையுதுடா. ஏய் சக்தி நீ அழாதடா, மனசு கஷ்டமா இருக்குடா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு அடுத்தது யோசிடா. ஆமாடா வினோத், நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் 6:30க்கு பூமாரிக்கு நேர்ந்த கொடுமை சீரியல் உங்கள் ஆர்டிகேடி கார்ட்டூன் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் எல்லாரும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏகே கார்ட்டூன் அபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.